விக்ரமாதித்தன் கதைகள் 46. உழைப்பு. முன்கதை சுருக்கம். பிணமரத்தில் ஏறி வேதாளத்தை பிடித்து அதை தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான் விக்ரமாதித்தன். அப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேச்சு கொடுத்தது. அரசே, உங்கள் பயணக்கலைப்பு தெரியாமல் இருக்க ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள் என்று ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது. ஒரு ஊரில் சோமு என்ற ஏழை விவசாயி இருந்தான். அவன் ஒரு நாள் காட்டில் வழி தவறி சென்றபோது ஒரு முதியவர் ஒரு மாயக் கண்ணாடியை கொடுத்து, இதில் நீ பார்ப்பது உன் எதிர்காலம் என்றார். சோமு கண்ணாடியில் பார்த்தான். அதில் அவன் ஒரு பெரிய மன்னனாக அமர்ந்திருந்தான். சோமு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து தான் மன்னனாக போகிறேன் என்ற நம்பிக்கையில் சோம்பேறியானான். நாட்கள் சென்றன. ஆனால் அவன் ஒரு சாதாரண விவசாயியாகவே இருந்தான். கோபமடைந்த சோமு மீண்டும் அதே முதியவரை தேடிச் சென்றான். முதியவர் சிரித்து கொண்டு, மீண்டும் கண்ணாடியை பார் என்றார். சோமு பார்த்தான். இப்போது அதில் அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனாகவும் மிக கடின உழைப்பாளியாகவும் தெரிந்தான். சோமு குழப்பமடைந்தான். முதலில் நான் மன்னனாக இருந்தேனே என்று கேட்டான். முதியவர் நிதானமாக, சோமு, நீ உழைப்பை தியாகம் செய்துவிட்டு ஊழ்வினையை மட்டும் நம்பிய போது அந்த வாய்ப்பு உன்னை விட்டு போய்விட்டது. இப்போது உழைப்பை நம்பினால் நீ செல்வந்தனாக மாறுவாய். உழைக்காமல் உனக்கு கிடைக்கப் போகும் பதவி உன்னை அழித்துவிடும் என்றார். சோமு உடனே அந்த கண்ணாடியை உடைத்துவிட்டு, என் எதிர்காலத்தை நான் நிர்ணயித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது விவசாய நிலத்திற்கு சென்று கடுமையாக உழைக்கத் தொடங்கினான். சில ஆண்டுகளில் அவன் அந்த ஊரின் மிகப்பெரிய செல்வந்தனாகவும் மக்களால் மதிக்கப்படும் தலைவனாகவும் மாறினான். கதையை முடித்த வேதாளம், அரசே, சோமு முதலில் பார்த்தது அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு. அதை அவன் உழைப்பின்றி வீணடித்தான். பின் அதை உணர்ந்து உழைத்ததால் உயர்வு பெற்றான். அதேபோல் மன்னன் ஒருவன் தன் கடமையை செய்யாமல் தெய்வத்தை மட்டும் நம்பி இருந்தால் அவனுக்கு கிடைக்கும் முடிவு என்ன என்று கேட்டது. இதற்கு பதில், தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சிரித்தது. எந்த தயக்கமும் இன்றி விக்ரமாதித்தன், கடமையை செய்பவனுக்கே இறைவன் துணை நிற்பான். விதியை நம்பி கடமையை மறப்பவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்பவனாவான் என்று பதில் கூறினான். சரியாக சொன்னாய் விக்ரமாதித்தா. இந்த மாதிரி உன் மௌனத்தை கலைத்து நீ பேச வேண்டும் என்பதற்காகவே தான் நான் உன்னிடம் போட்டு வாங்கினேன் என்றது வேதாளம். அது என்ன போட்டு வாங்குவது? விக்ரமாதித்தன் கேட்க, ஐய, என்ன மன்னனே, இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கலைச்சொல்லாகும். என் ஞான திருஷ்டியில் பார்த்தேன். வர வரவன் லொல்லு தாங்க முடியல வேதாளமே. ஞான திருஷ்டியில பார்த்தேன், கேன திருஷ்டியில பார்த்தேன் என்று ரொம்பவும் தான் படுத்துகிறாய். இப்போது என்ன, நான் வாய் திறந்து பேசிவிட்டதால் மீண்டும் என்னிடமிருந்து தப்பிக்கப் போகிறாய், அதுதானே என்றான் விக்ரமாதித்தன். 100% எஸ் மிஸ்டர் விக்ரமாதித்தன் என்று கூறிய வேதாளம் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.